மாமா, இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. ஆ அங்க வச்சுட்டு போ, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ம் அங்கங்க போய் பாருங்க அக்கம் பக்கத்துல. இந்நேரம் எல்லா வீட்லயும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு புது துணி போட்டு பட்டாசு அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க காலைல சாப்பாடு. ஆனா நம்ம வீட்ல பாரு, எல்லாம் விடியா மூஞ்சுங்க மாதிரி இருக்குதுங்க. நீங்க தான் எழுந்தீங்க, சரி குளிக்கவாது செஞ்சீங்களா? அதுவும் இல்ல, ஏதோ ஒரு காகிதத்தை வச்சு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டு வேலையை பாருங்க. என்னங்க, இன்னைக்கு நாளும் கிழமையுமா என்ன பேச வைக்காதீங்க. முதல்ல என் கையில இருந்து காப்பியை வாங்குங்க. ம் ம் சரி சரி, குடு காஃபியை குடிச்சிட்டு நான் போய் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊத்திட்டு வரேன். மீனா, இங்க வந்து உட்காரு. ஐயோ, எனக்கு உள்ள எவ்வளவு வேலை இருக்குது, என்ன உட்காருன்றீங்க? எதா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் உள்ள போறேன். அப்படியே காஃபி மக்கையும் குடிச்சிட்டு கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவேன். இல்லைன்னா அதுக்கு ஒரு வாட்டி வரணும். இந்த சேலை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு மீனா. அதுலயும் நீ உடுத்தி இருக்கிற பூ, ஆஹா, அழகா இருக்கு. அட சும்மா இருங்க. பிள்ளைங்களுக்கு 5 வருஷம் போனா மாப்பிள்ளைய தேடணும். இப்பதான் உங்களுக்கு குமரன்னு நினைப்போ. இந்த சேலையை நான் கட்டி அரை மணி நேரமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சுதாக்கும். இதுல கொஞ்சல் வேற. பேசாம காஃபியை குடியும். உங்க பிள்ளைங்க இன்னும் எந்திரிக்கல. போய் 2 வச்சாதான் எந்திரிப்பாளுங்க போல. போற அவகிட்ட. சரி சரி, எதுவும் சொல்லாம கோவப்படாம எழுப்பு பிள்ளைங்கள. நல்ல நாள் அதுமா மேல எல்லாம் கைய வைக்காத, மூஞ்ச கிஞ்ச காட்டாத. அது எனக்கு தெரியாதா? ஏதோ கோவத்துல சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி, நீங்க காஃபியை குடிங்க. அம்மா, இந்த சேலை எனக்கு எப்படிமா இருக்குது? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? உனக்கு என்னடி என் தங்கமே, பாக்க ராசாத்தி கணக்க அழகா இருக்க. சரி சரி, இப்பதானே எழுந்து வந்த. போ, உங்க அண்ணி சமைச்சு வச்சிருக்கா, போய் முதல்ல 2 இட்லியை வச்சு சாப்பிடு. அம்மா, என்ன அம்மா அமைதியா இருக்காங்க? அம்மா, ஒருவேளை அம்மாக்கும் வள்ளிக்கும் ஏதாவது சண்டையா இருக்குமோ? அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா அம்மா போய் இப்படி சோகமா இருக்கிற ஆளே இல்லையே. சரி, அவளையே கூப்பிட்டு என்னன்னு கேட்போம். அம்மா தான் பதிலே பேச மாட்டேங்குது. வள்ளி, வள்ளி இங்க கொஞ்சம் வா. இப்பதான் மாப்பிள்ளைக்கு அலங்காரம் முடிஞ்சதாக்கும். வாங்க வாங்க, சீக்கிரமா போய் 4 வெடியை போட்டுட்டு வருவோம். ஊரெல்லாம் வெடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. வெடி கிடக்குது கழுத, எப்ப வேணாலும் வெடிச்சுக்கலாம். முதல்ல அம்மா முஞ்ச பாரு, எவ்வளவு சோகமா இருக்காங்க. நீ அவங்கள என்ன சொன்ன? நான் அவங்கள ஒன்றும் சொல்லலையே. அத்தை, ஏன் இப்படி இருக்கீங்க? அடே, அவெல்லாம் என்ன ஒன்றும் சொல்லலை. நான் ஏதோ வேதனையில் இருக்கேன். என் மக இந்த தீபாவளிக்கு இங்கே இருக்கா. அடுத்த தீபாவளிக்கு அங்கே மாமியார் வீட்டில் இருக்க போறாளேன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. என் மக கல்யாணம் பண்ணி போறான்னு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளெல்லாம் விட்டுட்டு இனிமே எல்லா விசேஷத்துக்கும் அங்கதானே போய் இருப்பா. அதான் வேதனையா இருந்தது. அடடா, இன்னைக்கு என்ன தீபாவளியா இல்லைன்னா உங்க பொண்ணை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புற நாளா? எதுக்கு இப்படி 2 பேரும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க? அப்பப்பா வள்ளி, இதெல்லாம் உனக்கு என்ன புரியும்? நீயும் ஒரு புள்ளைய பெற்று கல்யாணம் கட்டி கொடுக்குறப்பதான் உனக்கு அந்த வேதனை தெரியும். நம்ம மக கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த மக கல்யாணம் முடிஞ்சு அம்மா விட்டுட்டு போறாளேங்கிற வேதனை அப்ப புரியும் உனக்கு. அப்ப யோசிப்ப நம்ம அத்தையா இப்படி கிண்டல் பண்ணாமேன்னு. ஏன் அத்தை, உங்க மகளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகுது, தீபாவளி முடிஞ்சு. அப்ப அடுத்த தீபாவளி என்ன அவளுக்கு? தலை தீபாவளி தானே. அப்ப அவ இங்க தானே இருப்பா, நம்ம கிட்ட கொண்டாட. அவங்க மாமியார் வீட்லயும் இருக்க போறா. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கு என்ன அத்தை என்ன இப்படி சொல்றீங்க? அட ஆமா, அடுத்த வருஷம் அவளுக்கு தலை தீபாவளி இல்ல. என் மக இங்கதான் இருப்பா. ஆமா வள்ளி, நான் கூட ரொம்பவே தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கேன் பாரு. சரி சரி சரிங்க. என்னங்க, நீங்க வரீங்களா? பட்டாசு வெடிப்போம். பாருங்க, அத்தை தான் இப்ப சோகமா இல்லையே. சரி போவோம். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ? விசேஷம்னா காலையில எழுந்தோடனே என்ன துணி போடலாம், எந்த ஊருக்கு போகலாம், படத்துக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா? பட்டாசா வெடிப்பேன் தீபாவளிக்கு. மாமியார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அப்பப்பப்பா விசேஷம்னா ஐயோ வேலை செய்யணுமே, அது செய்யணுமே, இந்த வேலை செய்யணுமே, வீட்டை தூத்தணுமே, துடைக்கணுமே, சமைக்கணுமே, அப்பப்பப்பா அடுப்படியிலேயே வெந்து அவிஞ்சிருவோம் போல இருக்கே கடவுளே. நல்ல நாள் விசேஷம்னா கூட அந்த முக்காடையும் பிங்க் கலர் புடவையும் விட்டுடாதக்கா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நல்லா அழகா சிங்காரிச்சு வந்துட்டேன். நான் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிப்பாவி, இப்பதானடி வீட்டை மொத்தம் பெருக்கி பாத்திரம் எல்லாம் வளக்கிட்டு குழம்பு கூட்டி எல்லாம் வச்சு இறக்கிட்டு அந்த இட்லியை மட்டும் அப்படி ஊற்றி அவிச்சு எடுத்து வைன்னு சொல்லிட்டு போனா
அதை ஒரு வேலைன்னு இப்படி சலிச்சுக்கிறியே அப்பப்பா. இதுக்கு அதையுமே நானே செஞ்சுட்டு போயிருக்கலாம் போல இருக்கு. அம்மாடி பெரிய மருமகளே கௌரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? எல்லா ஆம்பளைங்களும் குளிக்க போயிட்டாங்க, சாப்பிட வந்துட போறாங்க. ஆ இது என்ன அத்தை, எல்லா வேலையும் பார்த்தது நானு. ஆனா இங்க உட்காந்து பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? நல்லா சீவி சிங்காரிச்சிட்டு நிக்கிறாங்க உங்க மூத்த மருமக. அவங்க கிட்ட வந்து கேக்குறீங்க எல்லா வேலையும் நடந்துருச்சான்னு. செய்யற என்ன தானே கேட்கணும். ரொம்ப தான் ஓர வஞ்சுனா உங்களுக்கு. ஏன் பேச மாட்டே? இந்த 2 இட்லியை ஊத்தி இறக்குறதுக்கு உனக்கு 4 ஆள் வேணுமோ? இது மகாராணி பெரிய வேலை செஞ்சுட்டு தான் அர்த்தமா? நான் ஒன்றும் பக்கத்து வீட்டு இல்லை மருமகளே, இந்த வீட்டில் தான் நானும் உங்களோட இருக்கேன். யார் யார் வேலை பார்க்குறா என்னதுன்னு பார்க்காம நான் ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த கிழவி வேலை செஞ்சாலும் திட்டுது, செய்யலனாலும் திட்டுது. இதுகிட்ட எப்படி போறதுனே தெரியலையே. சே. ஆமா, உன் புடவை எங்க? இது என்ன புடவை? தினம் வீட்டில் கட்டுற புடவை கட்டிட்டு வந்திருக்க. நல்ல நாள் விசேஷம்னா புது புடவை கட்டி மங்களகரமா இருந்தா வீட்டுக்கு மகாலட்சுமி தேடிட்டு வருவா. இல்ல குளிச்சியா இல்லையா? நீ குளிக்காம எல்லா வேலையும் பாக்குறியோ? குளிக்கலையா அத்தை? அடுப்பாண்ட வேலை செய்யும்போது ஏதாவது அழுக்கு பட்டுடும்னா புது புடவையை கட்டல. இதோ இப்ப போய் கட்டிட்டு வந்துருவேன் அத்தை. எதுவுமே இப்ப கிளம்பி வருவேன். சீக்கிரம் போய் கிளம்பி வா. இன்னும் 2-3 மணி நேரம் ஆக்கிட போறேன். இதோ இப்படி போய் அப்படி வந்துருவேன். இந்த வந்துட்டேன். மா, எல்லாத்தையும் இறக்கி சாப்பாட்டு அறையில் எடுத்து வை. எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். ஆம்பளைங்களுக்கெல்லாம் பசியில் இருப்பாங்க. ஏதாவது வெடிப்பானுங்க என் பிள்ளைங்க. சீக்கிரம் எல்லாருக்கும் பரிமாறு. அத்தை, நர்மதாவும் வந்துடட்டுமே, எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம்ல? அவ இனிமே சீவி சிங்காரிச்சு வரத்துக்குள்ள மதிய சாப்பாடே வந்துடும். கிளம்பணும்னா காலையிலே சேர்த்து கிளம்பிருக்கணும். வேலையோட வேலையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புவாளாம். அது எப்போ கிளம்புறதா? உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சுறுசுறுப்பை விட அவளுக்கு அதிகம். என்ன, அவ அதை யூஸ் பண்ண மாட்டா. அது ஒண்ணுதான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவளை படி. அத்தை, அவ காரியமா தான் கிளம்பியிருக்க மாட்டா. ஒருவேளை நீங்களும் நானும் அவளோட சூப்பரா கிளம்பிட்டோன்னா எப்படி? அதான் நம்ம 2 பேரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கோம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவ வருவா. நான் நினைச்சது சரின்னா அவ 2 நிமிஷத்துல கிளம்பி வந்துருவா. நினைச்சேன் இவ ஏதோ பிளானோட தான் இருந்தான். அதுக்கேற்ற எப்படி கிளம்பி வந்திருக்கா பாரு. நல்லா தாண்டி இருக்க, என்னமோ பெரிய படக்கார மாதிரி. பார்க்க புடவை நல்லா இல்லைன்னு பார்த்தா நீ கட்டது புடவை எடுப்பா இருக்க. தேங்க்ஸ் அத்தை. அடேங்கப்பா, இத்தனை ஐட்டமா இலையில. இத பாக்குறப்ப மீனா, இது வீட்டுல சாப்பிடுறோமா இல்லன்னா நல்ல நிறைய நான்வெஜ் ஹோட்டல்ல பார்த்து சாப்பிடுறோமான்னு தெரியலையே. அட பேசாம சாப்பிடுங்க. நாள் ஃபுல்லா உழைச்சு களைச்சு வர ஆம்பளைக்கு நல்ல நாள் விசேஷம் அதுமா ஆக்கி தானே போடணும். மற்ற நாள் எல்லாம் அசைவம் இல்ல சைவம். அதான் உங்களுக்கு தெரியல, அசைவம் பண்ணி போடுவோம். கண்ணுக்கு நிறையவா இருக்குது போல பாராட்டுறீங்க. அதுவும் சரிதான். அக்கா, மீனாட்சி அக்கா, காமாட்சி வா வா உள்ள வா. ஏன் அங்கே நிக்கிற? வா. வாமா வா, உட்காரு. நீ ஒரு வாய் சாப்பிடுவ. ஆமா காமாட்சி, வா ஒரு வாய் சாப்பிடு. இல்ல இருக்கட்டும்க்கா, இப்பதான் சாப்பிட்டு வரேன். அக்கா இந்த அதிரசத்தை வாங்கிக்கோ. அதுக்குள்ள செஞ்சுட்டியா அதிரசத்தை? நான் இப்பதான் மாவையே அரைக்க போறேன். இனிமேதான் செய்ய ஆரம்பிக்கணுமே. பரவாயில்ல, நீ கடகட செஞ்சுட்ட போலயே. ஆமாக்கா, இனிமே செஞ்சா என்னத்த சாப்பிடும் பிள்ளைங்க? நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. அதான் இப்பவே செஞ்சு வச்சுட்டா பிள்ளைங்க ஏதோ 1-2 சாப்பிடும்ல. அதான் உன் பசங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி நீயே கொடுத்துட்டு பிள்ளைங்க கேள. இரு கூப்பிடுறேன். பிள்ளைங்களா, காமாட்சி அத்தை அதிரசம் எடுத்துட்டு வந்திருக்கா. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அத்தை. அடடே, என் பிள்ளைங்க ஜொலிக்குதே, அழகா இருக்கீங்க போங்க. பிள்ளைங்களுக்கு டிஷ்டி சுத்தி போட்டு எடுக்கோ. கிண்டல் பண்ணாதீங்க அத்தை. சரி இந்தா அதிரசத்தை வாங்கி சாப்பிடுங்க. அதிரசமா அத்மா கிட்ட கொடுத்துடுங்க அத்தை, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். நாங்க இப்ப போய் பட்டாசு வெடிக்க போயின்னு இருக்கோம். ஏய், முதல்ல ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் போங்கடி. எம்மா, காலையில சாப்பிட்டதே தொண்டை வரைக்கும் இருக்கு. இப்போ எனக்கு ஒன்றும் வேணாம். நாங்க போய் பட்டாசு வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறோம். என்னத்தையோ பண்ணுங்க.